மற்ற டைமில் சாட்சாத் திருப்பதி பெருமாள் தான் சங்கு சக்கரம் வச்சுட்டு விஷ்ணு பகவானா தாமரை பீடத்தின் மேல் நின்றுட்டு இருக்கார். பார்த்தீங்கன்னா 3 ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமிக்குது. பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு. 1400 ஆண்டுகள் பழமையானவர். மூலவர் அப்பன் வெங்கடேச பெருமாள், உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார். ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன பார்த்தேன்னா பாடசாலையாகவும் வைத்தியசாலையாகவும் இங்கே இயங்குச்சு. ராஜா தொண்டைமான் சக்கரவர்த்திக்காகவும் பூமாதேவி தாயாருக்காகவும் மார்கண்ட மகர்ஷிக்காகவும் இங்கே பெருமாள் பிரதர்ஷனமாயிருக்கு. உலகத்தின் முதல் மூத்த மொழியான தமிழ் மொழி பேசும் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் ஜனத்து உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் அனைவரும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற திருமுக்கூடல் அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு பெருமாள் கோவில் தாங்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு. இது ஏன் இந்த ஊருக்கு ஏன் திருமுக்கூடல் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இது ஒரு ஆறு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா சங்கமிக்குது. பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு அப்படிங்கிற 3 ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சங்கமிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு திருமுக்கூடல் அப்படின்னு பேர் வந்துச்சுங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது கோவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது கோவில் மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலாகவும் ஒரு பாடசாலையாகவும் இருந்திருக்குங்க. இந்த கோவிலை பார்த்தினா சில சிறப்புகளும் வரலாறு குறிப்புகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே போங்க. வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக போக போகுது. இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு போய் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக பாருங்க. கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வெறுமனே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. ஆனால் உள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோவில். போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் 2 தகவல் பலகை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வெங்கடேச பெருமாள் டெம்பிள் அப்படின்னு போட்டு இந்த கோவிலோடைய ஹிஸ்ட்ரிலாம் வச்சுருக்காங்க. அங்கே 1063 to 1068 காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்ற மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்னென்ன மெடிசன் அதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இது மெடிசனை பற்றின தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. இந்த கோவிலை பற்றின தகவலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் அங்கே வச்சுருக்காங்க. அங்கே சரி, இப்போ நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காட்டுறேங்க. உள்ளே நுழைஞ்சதும் வந்து பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. செடிலாம் வச்சு கார்டன் போல் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோடைய அமைப்பு வரும் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்த ஈவினிங் டைம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் சன்ரைஸ் ஆகிற டைமுங்க எவ்வளோ சூப்பராக காட்சி அளிக்குது பாருங்கள் பேக்ரவுண்டு. உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இடது புறத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மண்டபம் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைபீடம், கொடிமரம் இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி பார்க்க உள்ளே போகணும். சாமி பார்த்துட்டு வந்து உள்ள மூலவர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் எடுக்கக்கூடாது. அதனால தான் வீடியோலாம் எடுக்காமல் உள்ளே போய் சாமிலாம் பார்த்துட்டு வந்து மற்றபடி இந்த கோவிலை சுற்றி காட்டுறேன் நல்லா இருக்குன்னு. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இது என்னெல்லாம் குறிக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் சாமி பார்த்துட்டு வந்து சொல்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோடைய சிறப்பு, இந்த கோவிலை பற்றின சில குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஐயர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க. அவர் சொல்கிறத நீங்கள் இப்போ கேட்டு வாங்க. நீங்கள் சேவிக்கக்கூடிய பெருமாளுடைய நாமதேயம் அப்பன் வெங்கடேச பெருமாள். ஒரு பார்த்தேன்னா மும்மூர்த்தி சொரூபமாக தரிசனம் கொடுக்குறார். கரத்தில் பிரம்மா கமலை வச்சுருக்கார், அபயாஸ்தம் சொல்லுவார். நெற்றியில் சிவன், திருநேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஜடாமுனி காட்சி. கார்த்திகை தீபத்து போது 3ஆம் நாள் வந்தேன்னா 26 நாள் சேவிக்கலாம். தைல காப்பு பண்ணி திரை போட்டு காட்டுவோம். மற்ற டைமில் சாட்சாத் திருப்பதி பெருமாள் தான் சங்கு சக்கரம் வச்சுட்டு விஷ்ணு பகவானா தாமரை பீடத்தின் மேல் நின்றுட்டு இருக்கார். ராஜா தொண்டைமான் சக்கரவர்த்திக்காகவும் பூமாதேவி தாயாருக்காகவும் மார்கண்ட மகர்ஷிக்காகவும் இங்கே பெருமாள் பிரதர்ஷனமாயிருக்கார். ராஜாவை இந்த நம்ம நாட்டை எடுத்து போர் புரிய வந்துட்டா. ராஜா திருமலைக்கு போக முடியலன்னு வருத்தப்படுறார். பெருமாள் வந்து ரங்கநாதராக படுத்திருந்தவர், சைன குளத்தில் இருந்தவர்.
நானே உனக்கு வெங்கடேஷனா காட்சி தரேன் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். சாட்சாத் திருப்பதி பெருமாளுடைய தரிசனம். ராஜா சேவிக்கும் போது அப்பா வெங்கடேஷ பெருமாளே அப்படின்னு சேவிச்சதுனால இந்த ஸ்தலத்துக்கு அப்பன் வெங்கடேஷ பெருமாள் பெயர். 1400 ஆண்டுகள் பழமையானவர். மூலவர் அப்பன் வெங்கடேஷ பெருமாள், உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி தாயார், பத்மாவதி தாயார் தனி சன்னதி உண்டு. இதை பார்த்தேன்னா என்ன கேட்குறாலோ வேண்டும் வர கிடைக்கும். பழமையான கோவில். 1000 வருஷத்துக்கு முன்னே பார்த்தேன்னா பாடசாலையாகவும் வைத்தியசாலையாகவும் இங்கே இயங்குச்சு. அதாவது வைத்தியத்துக்கு மருந்து கொடுப்பான்னு சொல்லுவோம். அப்படி ராஜாவால் கட்டப்பட்ட கோவில். இப்போ நான் இந்த கோவிலோடைய வைபீடம் கொடிமரத்துக்கு முன்னாடி நிற்கிறேங்க. இங்கேருந்து வலதுபுறத்தில் ஒரு வாசல் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறதோ. இந்த படிக்கட்டு ஏறி போனால் வந்து பார்த்தீங்கன்னா மூலவரை தரிசிக்கலாங்க. இப்போ நான் மூலவரை தரிசிக்க தான் போயிட்டுருக்கேன். மூலவர் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க மாட்டேன், பார்த்துட்டு வந்து வெளியே வந்து வீடியோ எடுக்கிறேங்க. உள்ளே நுழையும்போது இந்த தூண்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது இது 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1400 வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு இந்த கோவிலோட பூசாரி சொல்ல நம்ம இப்போ கேட்டேங்க. இப்போ நான் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். இந்த கோவிலோட உட்பிரகாரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டியூப் லைட்லாம் இருக்குது, ஆனால் இப்பயும் பார்க்கறதுக்கு இருட்டாக இருக்குங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மின் வசதி இல்லாத காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு சரியாக தெரியல. அதாவது மேலே சூரிய ஒளி வெளிச்சத்தில் இதை காட்டுறேன் பாருங்கள், இது போல் மேலெலாம் இருக்குங்க. அந்த வெளிச்சத்தெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நைட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி அப்படி தான் இருந்திருக்கும். இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குங்க அந்த காலத்தில். இப்போயே பார்க்குறதுக்கு எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் அங்கங்கே டியூப் லைட் எரியுது. நம்ம இந்த கோவிலோட உட்பிரகாரம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இப்போ வெளியே கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்டபங்கள்லாம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம உட்பிரகாரம்லாம் சுற்றிட்டு வெளியே வந்தாச்சு. இங்கெல்லாம் பாருங்கள், சில கல்வெட்டுகள்லாம் கூட இங்கே தான் காணப்படும். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம சுற்றி வரும்போது முதல்ல பார்க்குற மண்டபம் இது. இங்கே இருக்கிற பெரும்பான்மையான மண்டபங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள்லாம் இல்லைங்க, வெறும் மண்டபமாக தான் இருக்குது. நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இந்த கோவிலோடைய வளாகத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது வந்து பாருங்கள், இங்கே எவ்வளோ கார்டன் போல் சூப்பராக இருக்குது. செடிகள், புற்கள், மரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பராமரிக்கிறாங்க. தண்ணிலாம் ஊற்றி நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம முன்னாடியே சொன்னாங்க இந்த கோவிலை சுற்றி மண்டபம்லாம் இருக்குது. அது பாருங்கள், இங்கே ஒரு மண்டபம், இதுக்கு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்கடேச பெருமாளை தரிசித்து பின்னாடி சுற்றி வரும்போது இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்குங்க. பெரும்பான்மையான மண்டபங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெய்வங்கள் எதுவும் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த கோவிலை சுற்றி அங்கங்கே மண்டபம்லாம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மண்டபத்தில் மட்டும் தான் இப்போ தெய்வங்கள் இருக்குது. மற்ற மண்டபம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்கள் இருந்திருக்கலாம். இல்லைனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்த போல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாடசாலை, வைத்தியசாலை இது போலலாம் செயல்பட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவாக இருந்திருக்கலாங்க. இப்போ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைபீடம் கொடிகம்பத்துக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு முன்னாடி போகிறதுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது. இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது, எதுவும் இல்லை. திருமுக்கூடல், இந்த 3 ஆறுகள் சங்கமிக்கும் பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறும், இந்த 3 ஆறு சங்கமிக்கிற இந்த திருமுக்கூடலில் இருக்கிற இந்த அப்பன் வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு வர்றதுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து 21 கிலோமீட்டர்லேயும், பலதாபாத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர்லேயும், செங்கல்பட்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த திருமுக்கூடல் பெருமாள் கோவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு, செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் பிரதான சாலையை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை கடந்து வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்துடலாங்க. இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற பழசிவரம் அப்படின்ற அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு சிறிய மலை. அந்த சின்ன மலைக்கு மேலே இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோ அதை பார்த்துங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த கோவிலும் வரலாற்று சிறப்புமிக்க கோவில் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இந்த திருமுக்கோட்டையில் இருக்கிற அப்பன் வெங்கடேஸ்வரபதி கோவிலை பற்றின சில சிறப்புகள், வரலாறு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற உங்கள் ஊருடைய சிறப்புமிக்க இடம் இருந்தால் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அங்கே வந்து விளாக் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.